நீண்ட பயணமும் தாங்கொணா துயரமும் அவளை மிகவும் சோர்வடையச் செய்தன. ஒருநாள் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைதியான ஒரு மலைச்சாரலை அவள் அடைந்தாள். இன்றைய தேனிக்கு அருகிலுள்ள அந்த இடத்தில் அவள் சற்று நேரம் ஓய்வெடுத்தாள். அவளது களங்கமில்லாத கற்பும் கணவன் மீதான அழியாத அன்பும் அவளை விண்ணுலகிற்கு அழைத்துச் செல்ல காத்திருந்தன. அப்போது வானம் திறந்தது போன்ற பேரொளியுடன் தேவர்கள் புடைசூழ ஒரு விமானம் இறங்கியது. அதில் முன்பு அவளுடன் பூமியில் வாழ்ந்த கோவலன் தெய்வீக தோற்றத்துடன் காட்சியளித்தான். துன்பம் நிறைந்த இப்பூவுலகில் தனித்து விடப்பட்ட தன் அன்பான மனைவி கண்ணகியை அவன் இன்முகத்துடன் வரவேற்றான். கண்ணகியும் தன் கணவனின் தரிசனத்தால் எல்லையற்ற மகிழ்ச்சியடைந்து அந்த விமானத்தில் ஏறி கோவலனுடன் விண்ணுலகம் சென்றாள். பூலோகத்தில் அவள் பத்தினி தெய்வமாக வணங்கப்பட்டாள். விண்ணுலகில் அவள் மங்களதேவி என்ற பெயருடன் இன்றும் போற்றப்படுகிறாள். சேர மன்னன் செங்குட்டுவன் கண்ணகியின் வீரத்தையும் கற்பின் பெருமையையும் உலகறியச் செய்ய எண்ணி அவள் இளைப்பாறிய அந்த புனிதமான மலைப்பகுதியில் ஒரு அழகிய கற்றளிக் கோவில்